காவடி எடுத்தல். இது எல்லாத்துலேயும் சிறப்பான வழிபாடு அப்படின்னா காவடி எடுத்தல் தான். அப்போ காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி அப்படி நிறையா காவடிகள் இருக்குது. இருப்பினும் சிறப்பான ஒரு காவடி இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா சங்கிலி காவடி. அப்போ சங்கிலி காவடி அப்படின்னா, இப்போ ஒரு ஜெயிலில் ஒருத்தரை சங்கிலி போட்டு கட்டி வச்சா அவர் எப்படி இருப்பார்? அது மாதிரி அந்த சங்கிலி போன்ற பூ மாலை தொடர்களை நம்ம கட்டி, யார் காவடி எடுக்கிறாங்களோ, சங்கிலி காவடி எடுக்கிறாங்க, அவங்கள பூ மாலைகளால் கட்டிடணும். எப்படி ஜெயிலில் ஒருத்தரை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கட்டி போட்டிருப்பாங்களோ அது மாதிரி பூ மாலை தொடர்களை கொண்டு கட்டி அவர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும். அதுதான் சங்கிலி காவடி. அப்போ இந்த சங்கிலி காவடி எடுத்தோன்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சங்கிலியால் இப்போ சங்கிலியை ஒருத்தரை போட்டு கட்டி வச்சா அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருப்பான், எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திப்பான், அந்த கஷ்டங்கள் நம்மளை நீங்கும். அப்போது நான் ஒரு பண நெருக்கடியில் இருக்கிறேன், மன நெருக்கடியில் இருக்கிறேன், உடல் சார்ந்த நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, எனக்கு இதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சங்கிலி காவடி எடுத்துனீங்க. அதுவும் இந்த உத்தர நட்சத்திர நாளில் இந்த மாலைகளை ஒரு எக்ஸ் மாதிரி கட்டி போட்டு அந்த கோயிலுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து நடந்து போய் அந்த இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னாலே சங்கிலி காவடி எடுத்த மாதிரி. கர்மா போகணுன்னா இந்த சங்கிலி காவடி எடுத்துருங்க. அப்போ கர்மானா என்ன? நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள். அடுத்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு நம்ம இப்போ தண்டனை அனுபவிச்சுட்ருப்போம். அந்த தண்டனை நீங்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இந்த சங்கிலி காவடி எடுங்க.